वसुदेवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं श्रीगुरुभ्यो नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. प्रेमा மேம் நீங்க சொல்றீங்களா அச்சுதாஷ்டகம்? अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्तते। हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे। विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये पल्लवी वल्लभायार्चितायात्मने कंस विध्वंसिने वंशिने ते नमः। हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे राम राम हरे। जय श्री कृष्णा। सर्वं कृष्णार्पणमस्तु। चलो பகவத்கீதையில நிறைய பேர் கர்மேந்திரியா அது என்ன கர்மேந்திரியா கர்மாணி அதிகாரமஸ்தே இதில் பலனில் அதிகாரம் இல்லை அந்த ஒரு ஸ்லோகத்தோட அவங்க கீதை கான்டாக்ட் முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கர்மண்யேவாதிகாரஸ்தே. அதே மாதிரி தான் திருக்குறள் தமிழ்நாட்டில் கற்க கசடர் கற்பவை அதோட அவ்வளோதான் அவனுடைய திருக்குறள் உறவு. அவ்வளோ அழகாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம திருக்குறளை ஒரு சாஸ்திர கிரந்தமாக எடுத்து அதை நம்ம இந்த இப்போ நம்ம நடத்தினோமே மார்கழி மாதிரி இடத்துல திருக்குறளுக்கும் நம்ம இது பண்ணணும், படிக்க வைக்கணும். படித்து யாராவது ஒருத்தர் திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள் ரொம்ப ரொம்ப எனக்கு எங்கள் பண்டித் சார்னு நாக்பூரில் தமிழ் ஆத்தியார், மதுரை பண்டித்து தமிழ் பண்டித், அவர் சொல்லி நான் ஒரு 100 திருக்குறள் மனப்பாடம் பண்ணினேன். அப்பப்போ அதுக்கு நமக்கு பயன்படும். ஆனால் இந்த மாதிரி அதை ஸ்டடி பண்ணலை ஆழமாக. ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி அவர் சொன்னதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் டீல் பண்ணியிருக்காரு. சலோ சரி, நம்முடைய ஸ்லோகத்துக்கு போவோமா? சங்கரஷ்டாஸ்மி வித்தேஷரக்ஷசாமசூனா பகஷ்டாஸ்மி வினருசிக்ரிநாமம் வித புரோதசாஞ்ச முக்கியமாக வித்யபார்த்த பிரகஸ்பதி சேனானி நாம ஸ்கந்த சரசாமஸ்மி சாகர மகர்ஷினாம் மிருகரம் கிராமஸ்மி ஏகமக்ஷரம். அடுத்தது யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் மாலய அஸ்வத் சர்வருக்ஷா தேவர்ஷினாஞ்சனாக. அதுக்கு அடுத்தது அஸ்வத்த சர்வருக்ஷாணம் ஆரம்பம். சரி கேட்டா நானா சௌமியா, நீங்க உங்க குரல் ஓகேனா நீங்க கூட சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்ணேன். अच्छा ओके। अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीर्णां
देवर्षीणाञ्च नारदः देवर्षीणाञ्च नारदः नारदः गन्धर्वाणाञ्चित्ररथस् गन्धर्वाणाञ्चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः सिद्धानां कपिलो मुनिः उच्चैश्रवसमश्वानां उच्चैश्रवसमश्वानां विद्धि माममृतोद्भवम् विद्धि माममृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणाम् ऐरावतं गजेन्द्राणाम् नराणाञ्च नराधिपम् நாராயணாய நராதிபம். அடுத்த சேவிக்கிட்டாப்பா போதும். அடுத்தது என்ன வார்த்தை? முதல் வார்த்தை ஆயுதானம் சரி சேவிக்கிட்டாத ஆயுதா ஆயுதானாமஹம் வஜ்ரன் ஆயுதானாமஹம் வஜ்ரன் धेनुनामस्मि कामधुक् धेनुनामस्मि कामधुक् प्रजनश्चास्मि कन्दर्पस् प्रजनश्चास्मि कन्दर्पः सर्पाणामस्मि वासुकिः सर्पाणामस्मि वासुकिः. அஸ்வத்த, நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அதுல இருக்க விசேஷம் அவர் சொல்றது, அது விபூத்தின்னு சொல்றதுனால அஸ்வத்த. முதல் யாராவது ஒருத்தர் ஆரம்பிங்க. அரச மரம் அஸ்வத்த, அதை பற்றிய விசேஷம் என்ன? விபூதி பரமாத்மா நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அதில் என்ன விபூதிகள் இருக்கு, விசேஷம் இருக்கு? இது படிச்சு தெரிஞ்சுட்டேன். பிரத்யக்ஷமா பாத்தியானா பார்க்கல, இன்னும் பாக்குறதுக்கு காத்துன்னு இருக்கேன். இந்த அஸ்வத்த விருட்சத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு படிச்சேன்னா, இந்த மரம் பாக்கி மரம் மாதிரி விழர்ச்சி அப்படியே சாஞ்சு விழாதான். இந்த மரம் அதோட ட்ரங்க் அவ்வளோ பெருசா இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஹாலோ ஆயிட்டு அப்படியே பொலன்னு உதிருமா. தட் இஸ் ஹவு திஸ் ட்ரீ, அந்த ட்ரீ வந்து உள்ளுக்குள்ள காலியாகி உதிர்ந்து போயிடுமா அந்த அஸ்வத்த விருட்சம். அஸ்வத்த அந்த பதத்துக்கு இது பெருமாள் சொல்லியிருக்காருங்களா, நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அஸ்வத்தனா நாளைக்கு சர்டனிட்டி இல்லாததுதான் அஸ்வத்தம் அப்படிங்கறதுலாம் அதோட டிரான்ஸ்லிட்ரேஷன். பட் இந்த அஸ்வத்த விருட்சத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்றாருன்னா, அந்த மரம் இஸ் அ யுனிக் மரம். அவ்வளோ விஸ்தாரமா இருக்கும். அது உள்ளுக்குள்ள காலியா இருக்கிறது தெரியவே தெரியாது. அப்படியே டிசப்பியர் ஆயிடுமோ, அப்படியே உதிர்ந்து. அதே மாதிரி அப்படின்னு சொன்னா, இது பார்க்கணும், நானும் காத்துட்டு இருக்கேன். அண்ட் இது இது எங்கன்னா அங்க வரும், செவர்ல கூட இந்த அஸ்வத்த விருட்சம் பீப்பிள் ட்ரீயோட பீஜம் செவர் ஓட்டையில கல்லுக்கு நடுவுல எங்கனாலும். அதுதான் ஸ்பெஷாலிட்டி அஸ்வத்த விருட்சத்தோடதுன்னு படிக்கிறச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை பத்தி தெரிஞ்சுக்கிடுச்சு. அது பார்த்திருப்போம்ல கோவில், அது பார்த்திருப்போம். கோவில்ல, ரோட்ல, செவர்ல எல்லாம் வருது. பொழந்துரும், பாறையே பொழந்துரும். பலாமரம் இல்லையா? இல்ல அஸ்வத்த அரச மரம் தான். அரச மரம் பலாமரம். நீ வந்து வில்லிவாக்கத்துல, வில்லிபுத்தூர்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த வட்டபத்திர கிருஷ்ணன், ஆலலை கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, வட்டனா ஆளது. ஆனா அந்த ஷேப் தான் இருக்கும் இலையோடது இதுலயும் அஸ்வத் அரச மரத்துக்கு. சரி, இதுல ஏதாவது ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா அஸ்வத்த அரச மரம். நான் இது ஏன் எனக்கு இப்போ இது தோணித்துன்னா, ஏன் பெருமாள் வந்து கல்பவருஷத்தை சொல்லல அப்படின்னு எனக்கு தோணித்து. ஏன்னா அவ்வளவு கொண்டாடுறோம். தேங்காய் மரத்துல எல்லாமே யூஸ் ஆகுது, பூர்ண பலம், நம்ம பூஜைக்கெல்லாம் அதை யூஸ் பண்றோம். ஏன் பெருமாள் அஸ்வத்த மரம்னு சொன்னாரு, தேங்காய் மரம்னு ஏன் சொல்லலன்னு எனக்கு தோணித்து. அப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கச்சு, இதை பத்தி படிச்சுட்டு இருக்கச்சு, இந்த பதத்துக்கு தான் பெருமாள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் படிச்சேன்.
அது சும்மா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஃபேசினேட்டிங்கா இருந்தது படிக்கிறதுக்கு. அபவுட் அஸ்வத்த விருட்சம் நமக்குள்ள ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லாத போனா அந்த அகங்காரம் அப்படிங்கிறது காலி ஆயிடுத்துன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ் விஸ்தரணை அடைஞ்சிடுத்துன்னா, பொல பொலன்னு உதிர்ந்து எப்படி நம்ம பிரபஞ்சத்தோட கலந்துடுறோம் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த அஸ்வத்த மரம் குறிக்கிறதுன்னு அதுல எழுதியிருந்தா. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அடிவயத்தை தொடர்றது ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கே, தெரியுமா? அரச மரத்தை சுத்திட்டு அடிவயத்தை தொடுறாங்க. ஆமா, குழந்தைக்கோசரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அடிவயத்தை தொட்டு பார்த்தேன் நானு. அது சனி பிரதோஷம், சோமவார பிரதோஷம், இந்த 2 நாள் அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும். 108 போடுவா. நான் கூட பண்ணிருக்கேன். எங்க பாட்டி பண்ணிருக்கா. எங்க அப்பா பேர் அஸ்வத்த நாராயணன் தான். அது வந்து என்னன்னா வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாலும். அதுக்கப்புறம் அப்பா போறதான்ட்டு ஒரு பேர் அப்பாவுக்கு அஸ்வத்த நாராயணன். அதான் இவன் சின்னவனுக்கு பேர் வச்சிருக்கேன். நிறைய இடத்துல இது 2 ஜோடியாவே இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணே இருக்கும். ஆமா ஆமா, அது ஊர்ல கல்பட்டு, அப்பாவோட ஊர் விழுப்புரம் பக்கத்துல கல்பட்டு, அங்க இன்னும் அவ பராமரிக்கிறா. அத அப்பாவால் தான் போய் பார்க்க முடியல இப்போ. அத சுத்தி இதெல்லாம் வச்சு தத்தாத்திரேயருடைய உருவம்னு சொல்லுவோம். எல்லா கோவில்லையும் இருக்கும் இல்லப்பா இந்த அரச மரம்? சாமான்யமா எல்லா கோவில்லையும் இருக்கும். எல்லா அரச மரத்து அடியிலயும் பிள்ளையார் வச்சு அதுவும் பழக்கமா இருக்கு. பிள்ளையார் இருக்கும். எல்லா இடத்துலயும் அரச மரம் இருக்குமான்னு தெரியல. இருக்கும், ஆனா பரவலா இருக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணாம வளர்ற மரங்கள் இதெல்லாம். வேப்ப மரம், அரச மரம் யாரும் வந்து அதுக்கு பயிர் வச்சு அதை இது பண்றது இல்லை. தானே வளர்ற மரங்கள். 15வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இத பத்தி வரும் இல்லையா? ஊர்த்வமூலம் அதர்ஷாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் தந்தாவ்சி யஸ்ய பர்ணானி யஸ்தௌ வேத ச வேதவேத். அது எக்ஸ்பிளனேஷன் பண்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். அப்படியே தலைகீழ நிக்கிற மாதிரி இல்லையா? அது உலகத்துடைய ஒரு சிம்பாலிசம். உலகம் வந்து அஸ்வத்த மரம், ஆனால் தலைகீழா நிற்கிற அஸ்வத்த மரம். அதுக்கான சோர்ஸ் வந்து நம்ம பொதுவாக கடவுள்னா மேலே இருக்காருன்னு நினைக்கிறதுனால சோர்ஸ் வந்து அங்கே இருக்குது, வேறு மேலே இருக்குது. வேறு வந்து அந்த பரமாத்மா இன்விசிபிள்லேருந்து தன்னுடைய சத்தை இழுத்து அதுலேருந்து எல்லாம் கீழே எல்லாம் உலகம் முழுக்க படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் இருக்கிற பற்று கலர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. அந்த பற்றை வந்து அறுத்துரு, இதை போட்டு அறிவாளை விட்டு வெட்டிடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அது ஒன்று. அதே மாதிரி தத்தாத்திரேயோடைய சுரூபம்னு சொல்லுவான். அரச மரத்தடி, நடுமரம், மேலே. அது பரமசிவன், மகாவிஷ்ணு, பிரம்மா 3 அதில் இருப்பதா ஐதீகம். அரச மரத்தில் அரச மரத்தை சுற்றி ஹை லெவல் ஆஃப் ஓசோன் இருக்குன்னு சொல்கிறோம். ஓசோன் லெவல் அதிகமாக இருக்கும்னு. அதுவே கர்ப்பம் தங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, அதெல்லாம் யார் பண்ணுவாரு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அரச மரத்தை சுற்றி மரங்கள் பொதுவாகவே நமக்கு மரங்களை பற்றி நல்ல ஒரு நம்ம தேசத்தில் ஒரு மதிப்பு இருக்குது. நான் இதை ஆப்பிரிக்காவில் பார்த்தேன். கருப்பர்கள் ஏரியாவில் ஒரு மரம் இருக்காது, வட்ட வழியாக இருக்கும், வறண்டு இருக்கும். அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் வறண்டு இருக்கு, சின்ன ரொம்ப ஏழ்மை. கருப்பர்கள் காலனி பார்த்த உடனே சொல்லிடலாம் இது கருப்பர்கள் ஏரியா அப்படின்னு. வெள்ளக்கார மர ஏரியாவில் வந்து மரம் செடியெல்லாம் இருக்கும், ஆனால் உயிரில்லாத மரங்கள், கேக்டஸு, மணி பிளான்ட்டு, அப்படி பூ பூக்காத, வேர் இல்லாத, வாசனை கொடுக்காத, பழம் கொடுக்காத மரங்கள். நான் ஒரு பாட்டிகிட்ட, வெள்ளக்கார பாட்டிகிட்ட கேட்டேன், நீ வந்து ஏன் வந்து இந்த மரங்கள்லாம் வச்சுக்கிறது இல்லைன்னு. ஐய பறவையெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திடும், கார் ஷெட்டு, வீட்டெல்லாம், லானெல்லாம் அசிங்கப்படுத்திடும், பறவை பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ அவனுடைய மைண்ட் செட் அது காட்டுறது. இயற்கை அவன் எப்படி நினைக்கிறாங்க, தன் கண்ட்ரோலில் இருக்கணும், தன் விரும்பியபடி இருக்கணும்னு இயற்கையை மானிட்டர் பண்ணுறான், டெய்லர் பண்ணுறான். நம்ம நாட்டு அடிமை கூலிகள் தான், பெரிய சித்தாந்தவாதிகள், பிலாசபர்ஸ் இல்லை. ஆனால் இவங்க வீட்டை சுற்றி எல்லாம் செம்பருத்தி பூவுடைய மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், பூக்கள் செடிகள், பூச்செடிகள், மரங்கள் இருக்கும், துளசி இருக்கும். அது மாதிரி
மரங்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் இந்துக்கள் மனசில் பெரிய ஒரு மரங்களுக்கு மதிப்பு இருக்கு. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் நடணும் அப்படின்லாம் பழமொழி இருக்கு ஹிந்தியில். ஒரு மரத்தை வெட்டினா நான் இங்கே விவசாயிகள் மத்தியில் கொங்கு மண்டலத்தில் வந்தபோது ஒரு விவசாயி சொன்னார், எங்கள் கிணத்தை சுற்றி நான் மரங்கள் நட்டு வச்சுருக்கேன், 4 மரம். 25 வருஷம் கழித்து நான் செத்தப்புறம் ஒரு வீடு ரெனியூவல் புதுசாக கட்டணும்னா 25 வருஷம் அவர் நேரம் கொடுக்குறாரு. 25 வருஷம் கழித்து வீட்டுக்கு ஓடு போட்டு மரங்கள் இது பண்ணுறதுக்கு அந்த 4 மரம் வச்சுருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி அது ரொம்ப சாதாரண ஆள், ஆனால் அவர் ரொம்ப அழகாக அதை சொன்னார். அடுத்து அவன் பார்த்துப்பான், அவன் அடுத்த 25க்கு அவன் மரம் நச்சு விழுவான். நம்ம கதை கேட்டிருப்போம், தாத்தா ராஜா போகிறான் குதிரையில், ஒரு தாத்தா மரங்கன்று மாமரக்கன்று நட்டுட்ருக்காரு. அவன் கேட்குறான், என்ன பண்ணுறேன்னு. மாமரக்கன்று இது எத்தனை வருஷம் ஆகும் வளருது? அது 10-15 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியா பழம் சாப்பிட்றதுக்குன்ற போது, நான் இருக்க மாட்டேன். இதை மாதிரி அதுவும் அந்த மரம் எங்கள் தாத்தா நட்டது, அதுலேருந்து நான் சாப்பிட்டேன். இப்போ இது அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பேஷன், நம்ம ஒட்டாமல் பற்றில்லாமை, பலனை எதிர்பார்க்காமை, அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு சின்ன கதையில் கிடைக்கிறது. அந்த மாதிரி மரங்கள் நம்ம தேசத்தில் நம்முடைய இந்து சிந்தனையில் பெரிய ஒரு இடம் இருக்கு. சரி, அஸ்வத்த சர்வருக்ஷானாம் தேவர்ஷீணாஞ்ச நாரதः. நாரதரை பற்றி சொல்லுங்க. நாரதர் பற்றி ஏதாவது விசேஷமான விஷயம்? நாரதர். ஸ்ரீராம் ரோட்ல இருக்கிறா? நானும் இப்ப அதான் கேட்க வந்தேன், ஸ்ரீராம் சார் இல்லையான்னு கேட்க வந்தேன். நாரதர்கிட்ட ரொம்ப நாரதர் தான் the best, என்ன சொல்றது, வார்த்தை சொல்ல தெரியல, இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்கு மெசஞ்சர் வாட் எவர் இட் இஸ். கிராமத்துல எல்லாம் நாவி இந்த நாவிதர் வந்து அந்த பொசிஷன். என்ன நடந்தாலும் கிராமத்துல ஏதாவது விசேஷம்னா அவர் தான் இது போயிட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு வருவார். நாவிதர் நாரதர் 3 லோகத்திலையும் சுத்தக்கூடியவர். சரி, அதனால்தான் நாரதர் பேர்ல தான் பெஸ்ட் ஜர்னலிஸ்டுக்கான அவார்டு RSSல கொடுக்கறது. நாரதா அவார்டு தான் இருக்கு ஜர்னலிஸ்டுக்கு. அவரை ஜர்னலிஸ்டா பாக்குறாங்க. ஸ்ரீராம் சார் அன்மியூட் பண்ணிட்டு இருக்காரு. நமஸ்காரம். சாரி, ஐ அம் டவுன் வித் சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதான் பேசல. பட் what comes to my mind about Narada வந்தாக்க மானசபுத்திரர் பிரம்மாஜி நாரதர். அண்ட் ஒரு கதை அவரை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அவர் அவர் வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணுன்ற மாதிரி அவர் போகிற மாதிரியும், he is born in as a pig in one of the இதில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நரேட்டட்ல. அண்ட் அவர் அந்த பிக்கா இருந்து அதுலயே உழன்று போயிடுற. How totally he doesn't want to come out in the pig's life. அந்த சகதி எல்லாம் அவ்வளோ யூஸ்டா. But I think he would have told somebody else also that you must finish me off so that I can finish this term அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பா. பட் அந்த இந்திரனை யாரோ ஒருத்தர் வந்து அதை அவரை அடிக்க வரும்போது, கொல்ல வரும்போது, he pleads with him not to. I am so அப்படி அந்த மாதிரி ஒரு ஜோக்லரா கதை வரும். பட் லைக் வாட் இப்போ பெமாஜி எல்லாம் சொன்ன மாதிரி சோவோட ஒரு டிராமால இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் நாரதர் அப்படின்னு ஷோ இல்லை, ஐ திங்க் இட் இஸ் சுப்பிரமணியம் சுவாமி who said, நம்மளோட ஹிந்து கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தோன்னா விமன் ஆர் எம்பவர்ட் அண்ட் நாரதர் தான் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். which corroborated with what ஏன்னா he passes on. and நாரதர் கழகம் எப்போதும் நல்லதுல முடியும்னு சொல்லுவார். he brings about all the twist and tailனாக்கா அது அவரால் தான் கனெக்டிவிட்டி. ட்விஸ்ட் அண்ட் டேல் சொல்கிறல்ல. இப்போ இந்த ஞானப்பழம்னு வந்து சிவனுக்கு கொடுத்து ஒத்த பழமாக கொடுத்து ஒத்த மாம்பழமாக கொடுத்து அதை பிரிக்க கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
அண்ட் அதுல மூலமா ஒரு தத்துவத்தை த்ரூ ஸ்டோரி வருது. அது மாதிரி நாரதர் எவர் இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, making almost every Puranic story is very interesting thanks to him. Also is where Narada Bhakti Sutra எனக்கு ஞாபகம் வருது. நியர்லி 100 ஸ்லோகாஸ் இருக்கு சூத்ரா. நாரத பக்தி சூத்ராங்கிற அது அவரோட இதுதான். அண்ட் த வெரி டெஃபினிஷன் ஆஃப் பக்தி டு அப்படி பக்தி செலுத்தணுங்கிறத சூத்திர வடிவுல மகாபாரத கதை. மகாபாரதத்துல அந்த நான் ஒரு புக் வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, கும்பகோணம். இது அதுல நாரதரை பத்தி அவ்வளவு வசதியா எழுதியிருக்கு. அவர் மார்க்கண்டேயரை மீட் பண்றதும் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப, அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற டிராமா ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாரதரை ஒரு காமெடி கேரக்டரா மாத்தி அதுல சோ பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இன் தட். நம்மள செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஒரு அசிங்கமா மாத்தி என்னெல்லாமோ பண்ணி விட்டான்னு. நாரதர் ஸ்மார்ட் லுக்கிங், அவருக்கு மேக்கப் கூட இருக்காது. கோமாளி மாதிரி தான் அவர் மேக்கப். கோமாளி வேஷம் தான். காத்தாடி ராமூர்த்தி இந்த மாதிரி ஆளுங்க தான் நாரதர் வேஷத்துல நடிப்பாங்க. தேங்காய் சீனிவாசன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாரதர் பிரம்ம மானசபுத்திரன்னு சொன்னா கூட ஆக்சுவலாக நான் படித்த இடத்துல பாகவதத்தில் இருக்கா அது கரெக்டாக தெரியாது. அவங்க அம்மா ஒரு தாசி, ரிஷிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் தாசியாக இருந்தா. அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி அங்கே வேலை செய்கிற இடத்துல இந்த குழந்தை அங்கே பிறக்கிறது. 5 வயசு ஆகும்போது அம்மா இறந்து போயிடுற. அம்மா இறந்து போனப்புறம் நாரதருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஐ எம் ரிலீவ்டு அப்படிங்கிற. நான் அதே இந்த பணியில் அப்பா ரிஷிகளுக்கு சேவை பக்தியில் அதில் ஈடுபடுறதுக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ஒரு தடையாக இருந்தது. இன்றைக்கி அம்மாவுடைய டெத்து 5 வயசோ 8 வயசோ அந்த மாதிரி சின்ன வயசு, அது டெத்து ஐ எம் ரிலீவ்டு அப்படிங்கிற இது சொன்னாராம். அது பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது படிச்சது நான் கூட இது படிச்சிருக்கேன் நீங்க சொல்றது. நாரத பக்தி சூத்திரத்துலதான் நவவித பக்தி அப்படிங்கறதே அதுல சொல்லி இருக்கு. அதுதான் நிருசிம்ம சரித்திரத்திலயும் பாகவதத்திலயும் சொல்லுவாங்க நவவித பக்தி. ஆமா, சரி. தேவர்ஷி நாஞ்ச நாரத இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேத்தன், அதுதானே? தேவர்ஷி நாஞ்ச நாரத கந்தர்வாணாம் சித்திரரத சித்தானாம் கபிலோ முனிஹி. சித்திரரதன்னா சித்திரகுப்தன், கந்தர்வர்கள்ல சித்திரகுப்தன் நான். கபில முனி, இந்த 2 பேரை பத்தி சொல்லுங்க. யாரு சொல்றீங்க? சித்திரகுப்தன். நமக்கு வருஷத்துல ஒரு நாள் சித்திரகுப்தனுடைய நாள். அன்னைக்கு பால், தயிர், மில்க் ப்ராடக்ட் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். ஐயா, இது சித்திரரதன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சித்திரகுப்தன். சித்திரரதன் அப்படியா? ஆமா, சித்திரரதன்கிறவர் நீங்க இந்த வனப்பர்வால பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல அவ அந்த அரக்கு மாளிகையிலேருந்து எஸ்கேப் ஆயின்னு வர இல்ல, ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணி தே ரீச் த கேஞ்சஸ் அந்த இதுல பேங்க்ஸ் கிட்ட. இங்க அவ ராத்திரி அம்மா எல்லாம் 5 பேரையும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு அர்ஜுனன் கோஸ் அரவுண்ட் ஃபார் டூயிங் சம் ஸ்கவுட்டிங். அந்த பிளேஸை இது பண்ணி எப்படி இருக்கு, எப்படி தயார்படுத்திக்கணும்னு பார்க்க போறச்சே கேஞ்சஸ்ல இந்த சித்திரரதன் அண்ட் இஸ் கன்சர்ட்ஸ் வில் பி அந்த நீர்ல இது பண்ணிட்டு இருப்பா. தேல் பி பிளேஃபுல்லி indulging themselves there. அப்ப அர்ஜுனனுக்கும் அந்த சித்திரரதனுக்கும் ஒரு ஃபைட்டே வரும். he falls. அது என்னோ அந்த ஒரு விதமான இந்த யூசேஜ் ஆஃப் லேண்டை அது பிரிச்சுட்டு இருக்கா. மனுஷா இந்த டே டைம்லயும் நைட்ல இது கந்தர்வருக்கு அப்படின்ற மாதிரி டைம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிவருக்கு அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. ஸோ நீ எப்படி இந்த நேரத்துல வரலாம், நீ மனுஷனா இருந்துட்டு he will go and pick a fight with Arjuna. அப்ப அர்ஜுனன் யூசஸ் சம் கைண்ட் ஆஃப் அஸ்திரம் போட்டு அவரோட
ரதத்தெல்லாம் கூட இது ஒரு சமரசத்துல வந்துடும். ஈவன் தோ ஹி லூசஸ் த ஃபைட், சித்திரரத ஹிஸ் ஒய்ஃப் ப்ளீட்ஸ் வித் ஹிம், இந்த மாதிரி அவனை அர்ஜுனனை ப்ளீஸ் சேவ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அவர் வந்து அர்ஜுனனுக்கு இந்த ராத்திரி வேலையிலேயே ஃபைட் பண்ணக்கூடிய இல்லை இந்த அவருக்கு அந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி கந்தர்வாஸ் வந்து நீங்க எல்லாமே காந்தர்வ இசைன்னு சொல்லுவோம்ல, இசையில மியூசிக் அண்ட் ஈவன் அவ வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் மருத்துவம் கூட இந்த அஸ்வினி குமார்ஸ் மாதிரி மருத்துவத்திலையும் அதாவது தேர் வெரி ஸ்கில்டு. அர்ஜுனன் வந்து சித்திரரதன் கிட்டதான் மியூசிக் கத்துக்கிறது. அது வந்து கடைசி இந்த போது அந்த அலி அந்த தேவலோகத்துல போய் இது பண்றாருல, he spent some time after with his father with இந்திரன். அந்த சமயத்துல சில விஷயங்கள் கத்துக்கிறதுல சித்திரரதன் அப்ப இது கத்து கொடுக்கிறாரு அப்ப. ஆனா இந்த இடத்துல அவர் வந்து ஒரு அந்த போர் ஸ்கில் தான், அதாவது இருட்டுலையும் போர் புரியக்கூடிய திறம் அப்படி சொல்றா. இல்ல அது வந்து என்ன சொல்றா, எல்லா 3 லோகத்திலையும் ஃபைட் பண்ண முடியும் அர்ஜுனனால அப்படின்ற அந்த மாதிரியான வெரி ஸ்பெசிபிக் ஸ்கில் செட்ஸ் இவர் வந்து இது மகாபாரதத்துல இருக்குது. அப்படியே இது அதான் வனப்பர்வால இருக்கு, வனப்பர்வால அது அரக்குமாளி கழிச்சு. ஸோ இதுதான் சித்திரரதன் இஸ் கன்சிடர்ட் த கிங் ஆஃப் கந்தர்வா கிங்ஸ். ஓ, சித்திரகுப்தன். நான் இத்தனை நாள் வந்து இந்த கதைகள் தெரிந்தா கூட சித்திரகுப்தன் தான் நான் நினைச்சிருக்கேன். சித்திரகுப்தன் வந்து நீங்க யமனோட அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி அது. ஆனா இதுல வந்து இவர் வந்து சித்திரரதன்ங்கிறது. ஸோ அண்ட் அனதர் ஸ்டஃப் இஸ் இந்த இவளோட சாபம் வரும் இல்லையா, இந்த அல்லி அர்ஜுனன் அந்த சாபத்தை டென்யூரை வந்து அவ ஐ திங்க் இட் இஸ் அப்சரா அந்த பேர் மறந்து டக்குன்னு ரம்பா ஊர்வசி வனத்தம் ஊர்வசியா இருக்கணும். வந்து ஷீ curses him to become இது அலியா போயிடுன்ற போது அதை லிமிட் பண்ணி 1 வருஷத்துக்கு லிமிட் பண்ணது இந்திரன். போத் இந்திரன் அண்ட் சித்திரரதன் had a big role. இந்த மாதிரி. ஸோ இன் தீஸ் வேஸ் சித்திரரதன் வர. பட் நீங்க இந்த சித்திரன்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டாக்க சித்திரகுப்தன் ஒண்ணு வருது, சித்திரசேனன் ஒருத்தர் இருக்கார். குவைட் அது எல்லாரும் ஏன்னா எல்லாருமே கந்தர்வா கிங்ஸ் தான், கந்தர்வா இதான் இருக்கா. பட் இப்ப சித்திரரதன் எனக்கு இதனாலதான் ஞாபகம் இருக்கு, மகாபாரதத்தால தான் ஞாபகம். வெரி குட். கபில தேவஹூதிக்கும் கர்த்தமருக்கும் கர்த்தம மகரிஷிக்கும் பிறந்த அவர் வந்து பிறவிலேயே ஒரு சித்தர் இல்லையா. சில இன்னைக்கு வாழற இந்த கரண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ரமண மகரிஷி மாதிரி ஒரு யாருக்கிட்டையும் கத்துக்காதனால he is a head of all சித்தர் அப்படின்னு சொல்றார். அவர் அம்மாக்கு வந்து இது கொடுக்கறாரு இல்ல, அவ அம்மாக்கே அவரு அதான் கபில தேவாகுதியுடைய சம்வாதம். அது ஒரு பெரிய சம்வாதம் இருக்கு. நான் சன்னியாசியா போகிறேன்னு அப்பா சொன்னாரு. ஆனா அம்மா வந்து அவரை தடுத்து எனக்கு ஒரு பையனை பெற்று கொடுத்துட்டு போன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரோப்ளேன் உருவாக்கி அதுல 100 வருஷம் இருந்தாராம் அவர் அப்பா. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்த உடனே அவர் போயிடுறாரு. இந்த குழந்தை 5 வயசுலயோ 7 வயசுலயோ அதுவும் அதே மாதிரி மார்க்கத்துக்கு போகும்போது நடக்கிற டிஸ்கஷன் வந்து பெரிய சம்வாதம் கபிலக்கும் தேவாகுதி அந்த அம்மாவுக்கும். சாங்கிய யோகம் இவர் சொன்னது, கபிலர் சொன்னது சாங்கிய யோகம். நம்முடைய 2வது அத்தியாயம் இல்லை, சாங்கிய தர்சனம்னு தனியா ஒரு யோக தர்சனம் மாதிரி சாங்கிய தர்சனம்னு ஒரு பெரிய பிலாசபி இருக்கு, 1 of the 6 பிலாசபிஸ். அது வந்து கபிலர் சொன்னது. சாங்கியம் இந்த 5வது சாப்டர்ல வருது இல்லையா, சாங்கியம்ன்றதான் அவர் சந்நியாசம்னு கூட கிருஷ்ணர் மீன் பண்ணுவாரு. ஞானம் சந்நியாசம் ஞானம்னு. இதுல வேற ஒரு இடத்துல விபூதி யோகத்துல வருது சித்தானாம் கபிலோ முனி. ஓ இப்பதான் இதேதான் கரெக்ட், சித்தானாம் கபிலோ முனி. அடுத்தது அஸ்வத்த சர்வருக்ஷானாமா.
உச்சைஸ்ரவச இச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதங்கஜேந்திராணான் நராணாஞ்ச நராதிபம். நராதிபக அப்படின்னா ராஜா, ஐராவதம் வெள்ளை யானை, உச்சைஸ்ரவஸ் ஒரு குதிரை. இந்த 3 பேர் நமக்கு. உச்சைஸ்ரவஸ் இதெல்லாமே அமிர்தோத்பவம், அந்த கடைதல்ல உருவானது. ஐராவதம் உச்சைஸ்ரவஸ் எல்லாம் கடைதல்ல அவர் அலாட் பண்ணிடுறார், இவனுக்கு இது அவனுக்கு அதுன்னு. இந்திரனுக்கு ஐராவதம் கிடைக்கிறது. உச்சைஸ்ரவஸும் இந்திரலோகத்துக்கு தான் போகிறது போல இருக்கு. எனக்கு அதை பற்றி அதிகமாக தெரியாது உச்சைஸ்ரவஸ். ஆனால் குதிரை அது மட்டும் தெரியும். யானை வெள்ளை யானை ஐராவதம். அவர் அச்சுத்தன் இவரை காப்பாற்ற வரும்போது, அந்த முதலையை காப்பாற்ற வரும்போது அந்த யானையை வரா மாதிரி தான் இவர் படம் போட்டு வச்சிருக்காரு, யானை மேலே வரா மாதிரி அச்சுத்தன் மகாவிஷ்ணு. மற்றபடி எனக்கு விசேஷமாக 2 பேருக்கு பற்றியெல்லாம் தெரியாது. ஐராவதம் என்னன்னா நராணாஞ்ச நராதிபம். நம்ம நாட்டில் முஸ்லீம் அரசனை கூட சரிப்பா தில்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா அப்படின்னு, அவன் என்ன தில்லிக்கு ஆடுறவன் அரசன் தான் அப்படிங்கிறது அதுக்கு அடிப்படை இந்த வாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ராஜானா அவன் மகாவிஷ்ணுவோடைய சொரூபம். மாப்பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை, ராஜா இதெல்லாம் மகாவிஷ்ணுவோடைய சொரூபமா. அது மாதிரி என்னது ராமன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்னன்னு இந்த மாதிரி கேஷுவல் விஷயம் கூட இந்த சென்றால் வந்திருக்கலாம். ராஜா அப்படிங்கிறது மகாவிஷ்ணு. அவன் சொல்கிறான், நரர்களில் மனுஷர்களுடைய அரசன் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறார். நராணாஞ்ச நராதிபம். ஆயுதானாம் அகம் வஜ்ராயுதம் பற்றி சொல்றது. வஜ்ராயுதம் வஜ்ராயுதம்னா டக்குன்னு எனக்கு அந்த வஜ்ராயுதம் பேசிக்கலி அது ஒரு இந்திரனோட ஆயுதம்னு சொல்லுவாங்க வஜ்ராயுதம். ஆனா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு. என்னன்னாக்க அந்த ததாச்சின்னு ஒரு முனிவர், அந்த ததீச்சி முனிவர் இந்த taken as ஒரு ஹைட் ஆஃப் குளோபல் வெல்ஃபேருக்காக எப்படி ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்கு அவரோட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவர்கிட்ட அவருடைய ஒரு பெரிய அரக்கனோட விருத்தாசுரனோட சாவுக்கு அன்பார்ச்சுனேட்லி he would have made a mention. இது ஒரு இந்த பேர் என்ன, ஒருத்தரோட முதுகெலும்பால, அதாவது இந்த இவருக்கு ததீச்சி முனிவர்கிட்ட தேவர்கள்லாம் when they are fighting these asuras, அவ sometimes they leave their powerful weapons with them. இப்படி ஒரு கதை போறது சாதாரணமா முதுகெலும்பு எடுத்து கொடுத்துட்டான்றது எப்ப பரவலா சொல்றது. அந்த கதை இப்படிதான் போகும். அவர் he sacrificed himself. அதுவும் எப்படியா, அது ஒரு விதமான நெய்ய அவர் உடம்பு முழுக்க தடவிண்டு அதை பசுக்கள் அதோட நாக்கால இதை லிக் பண்ணுவோமா, இந்த இதை மேல தடவிண்ட பண்ணி 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 அவர் பிராணன் போறது அப்படிதானா. அந்த மாதிரி அது ஈவன் எவ்ரி ஃபிளஷ் ஆஃப் ஹிஸ் பாடி ஆல்சோ இஸ் கிவன் இன் சாக்ரிஃபைஸ் அண்ட் இட் பிகம்ஸ் அந்த மாட்டுக்கு அந்த நெய் மாட்டுக்கு இதா போறது. அந்த மாதிரி அதுக்கப்புறமா இம்மோலேட்ஸ் ஹிம்செல்ஃப், செல்ஃப் இம்மோலேட்ஸ் ஹிம்செல்ஃப். தென் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேக் போன் எடுத்து இந்த வஜ்ராயுதம் பண்ணதை அதை வச்சுன்னா இந்த விருத்தாசுரன் அழிச்சதை. திஸ் இஸ் ஒரு பேசிக் ஸ்டோரி இஸ் லைக் தட். பட் அதுக்குனுடைய ஒரு அனதர் லெவல் தட் இஸ் வெரி, ஐ மீன் ஏதோ ஒரு புராணத்துல வருது அது. ஐ ஹோப் இட் இஸ் கரெக்ட். என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றேன்னாக்க அந்த தேவர்கள்லாம் அவளுடைய மூட்டை மூட்டையா இதை வச்சிருப்பானா ஃபார் சேஃப் கீப் இவர்கிட்ட கொடுத்துட்டு போவாராம் இவரோட ஆசிரம்ல. so that whenever needed they will withdraw from him and go use it. இது நீங்க இந்த பாரதத்திலயும் இதே மாதிரி ஒண்ணு கதை பார்க்கலாம். அர்ஜுனன் அந்த உத்தரை மரத்துல வச்சுட்டு அப்புறமா எடுத்து போடுறோம். அந்த மாதிரி somewhere else they keep it, பேலஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லாத போது
இந்த ஆசிரம்ல இந்த முனிவர்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த முனிவர் அவருக்கு இருந்த தபோபலத்தால இந்த இந்த தபோபலத்தால இந்த அஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு லிக்விட் ஃபார்ம்ல அது டிசால்வ் பண்ணிட்டு அதை முழுகிடுறோம். அண்ட் இஸ் ஏபிள், ஐ மீன் அதெல்லாம் அவருடைய சித்திக் பவர்ஸ்னால அது வெளில கொண்டு வந்துட்டு அப்புறமா தே வில் பிரிங் இட் பேக் டு இட்ஸ் திஸ் இஸ் பாசிபிள் அட் தட் டைம் இட் சீம்ஸ் அவருக்கு. அண்ட் அந்த மாதிரி அவர் பண்ணி வெயிட்டட் ஃபார் லாங் ஃபார் த தேவாஸ் டு கம் அண்ட் பிக் அப் த அஸ்திராஸ். அவள் ஒன்றும் வராத பட்சத்தில் இவர் இந்த மாதிரி பண்ணி அதை சேஃப்கார்ட் பண்ணிடலாம், ஸோ தட் நோபடி எல்ஸ் வில் லே ஹேண்ட்ஸ் ஆன் தட் அப்படின்னாராம். அப்படி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் when that Vridhaswaran's era came, அப்போ when it was needed, அப்போ அவர் முதுகெலும்பு அவருடைய முதுகெலும்பு எல்லாமே அந்த அஸ்திரத்தோட பொட்டன்சி இருந்தது அப்படின்னு சொல்லுவா. தட் இஸ் வஜ்ராயுதத்துக்கு ததீச்சி ஸ்டோரி. சாரி அப்பா, ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் கேக்குறதா பேசுறது. இந்த ஐராவதமும் இந்த உச்சைஸ்ரவஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன படிச்சேன்னா, ரெண்டும் வெள்ளை கலர். அந்த குதிரையும் வெள்ளை, அந்த ஆனையும் வெள்ளை ஆனை. இது என்ன டினோட் பண்றதுன்னு அந்த டெக்ஸ்ட்ல எழுதியிருந்தான்னா, இது ஒயிட் அப்படிங்கிற சிம்பாலிசம் வந்து குதிரை இஸ் சிம்பாலிசம், அது ரஜஸ் driven by சத்வா. அதே மாதிரி அந்த ஐராவதம் அதுவும் வெள்ளை ஆனை, இட் டினோட் தத்துவம், அந்த ஒயிட் சிம்பாலிசம், இந்த குணங்களை அது குறிக்கிறது. இந்த கீதையோட கடைசி ஸ்லோகமான எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹான்னு சொல்லச்சே, இந்த ரைட் ஞானம் வித் த ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிற குறிக்கிற மாதிரி சத்வா driven ரஜஸ் லீட்ஸ் டு த ரைட் ஆக்ஷன் அண்ட் இட் ப்ரொபெல்ஸ் அஸ் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் எழுதியிருந்தாப்பா. சுவாரஸ்யமா இருந்தது. அதேதான், ரஜஸ் இருக்கிறவன் வந்து ராவணனாவும் ஆக முடியும், கம்சனாவும் ஆக முடியும். ரஜஸ் வந்து ஆதிசங்கரர்கிட்ட சேர்ந்த போது ஆதிசங்கராவும் ஆக முடியும். அதே நாரதருக்கு கூட அதே தானப்பா, ரஜஸ் தான். ஆனா சத்வா டிரைவன் ரஜஸ். அவர் எல்லாருக்கும் போய் பக்தி பிரச்சாரம் பண்ணார், எல்லாருக்கும் போய் நிறைய கதைகள் சொன்னார். ராமாயணத்துல கூட நாரதர் தான் வந்து கோனஸ்மின் சாம்பிரதம் லோகேன் வால்மீகி கேட்டதும் அப்படியே ராமாயணத்தை பாடி ராமரை கொண்டாடினது அதே ரஜஸ் தான், ட்ரிவன் பை சத்வா வித் ரைட் பேக் ஞானம் அப்படிங்கிறது. சரி அப்பா, நான் இப்ப லாக் அவுட் ஆனோம். டாட்டாப்பா. சரி நம்ம இவர் கூட சாணக்கியனை கூட சொல்லணும். ரஜஸ் தான் டாமினன்ட்லி, ஆனா சாத்விக் ரஜஸ். அதனால அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ண முடியுது. சரி, என்னது சத்வ உச்சைஸ்ரவசமஸ்வானம் வித்யமாம் அமிர்தோத்பவம் 25 சேத்தனா நாராயண ஆயுதானாம் மகமஜுரம் தேனுனாம் அஸ்மி காமதுக். காமதேனு, பசுக்களில் காமதேனு. காயத்ரி மந்திரத்துக்கே ஆரம்ப காரணம் வந்து காமதேனு தான். விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்குள்ள ஏற்பட்ட போராட்டம் காமதேனு. வேற எங்கெல்லாம் வருது காமதேனோட ரெஃபரன்ஸ்? காமது பிரஜனஸ்டாஸ்மி கந்தர்ப்ப. காமதேனு seems to be ஒரு celestial கவுங்கிறதுனால it dates back. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் மாதிரி another era என்னன்னாக்க ஒரு இந்த ஜமதக்னின்னு இருக்காருல்ல, ஜமதக்னின்ற ஒரு ரிஷி, அந்த பரசுராமர் அப்பா அவருக்கும் ஒரு 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 இஷ்வாகு குல இவருக்கும் ஒரு மன்னர் ஒருத்தரும் இவரை மாதிரியே தான். அவர் வந்து சாப்பிட்றதுக்கு வருவேன், வீடு ஆசிரமுக்கு வருவேன், அண்ட் ஹி ஃபீட்ஸ் ஹிம் வித் த ஹெல்ப் ஆஃப் காமதேனு. வெரி சிமிலர். அது அங்கே எப்படி விஸ்வாமித்திரர் ஷோட் சோ மச் ஆஃப் இது அதை ஹி வாண்டட் டு டேக் அவே தட், இவரும் அதே மாதிரி பண்ணி எடுத்துன்னு போயிடுவார். கடைசியில் பரசுராமர் போய் ஃபைட் பண்ணி கொன்னுடுவார் அவரை. அந்த ஐ திங்க் அர்த்த வீரியரோ விசித்திர வீரர், ஒன் ஆஃப் தோஸ் நேம்ஸ் இருக்கும், விசித்திர. ஸோ அவரை கொன்னுட்டு அவரோட பிள்ளை வந்து ஜமதக்னியை கொன்னுடுவார். அவர் ஐ மீன் அந்த ஸ்டோரியை கேட்கறதுக்கு ரொம்ப
பிளட் பிளட் ஸ்பில்லிங் ஸ்டோரியா இருக்கும். அது தலை வெட்டிடுவார் இவ. அப்புறமா பிருகு முனிவர் இவரை ரெஸ்டோர் பண்றார் ஜமதக்னிய. ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவுமே காமதேனு வருது, அதுக்காக தான் சொல்ல சேம். அந்த காமதேனு அதே கார்த்தவீரியன் அண்ட் ஜமதக்னி. கரெக்ட். கார்த்தவீரியன் இது ராஜா. He does the very similar act of what Vishwamitra Kaushikaன்ற கிங்கா வந்து பண்றாரு. அப்ப விஸ்வாமித்ரா in his previous இது அதே இதை கார்த்தவீரியன் பண்ணி தென் இவர் டினை பண்ணிடுவார். அந்த இவருடைய தாத்தா நம்ம பாகீரதனுடைய தாத்தா. ஆமா, அந்த அந்த பரம்பரை சாம்பலா எரிச்சு குதிரை பக்கத்துல இருந்தது அப்படின்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. அதுலயும் ஒரு குதிரை விஷயம் வருது, ஏதோ குதிரை வருது. பட் நம்ம காமதேனு பத்தினா பேசிட்டு இருக்கோம். கரெக்ட். சரி, இன்ட்ரெஸ்டிங். அது விஸ்வாமித்திரது ரொம்ப லாங். காமத்தையும் குரோதத்தையும் அழிக்கிற வரைக்கும் அவரை பிரம்மரிஷிங்கிற இது அவருக்கு இல்லை மாதிரி அந்த கதை வரும். அவர் கோபப்படுறாரு, விருப்பப்படுறாரு, அதுலேருந்து அவர் வெளியில வந்து, ஆனா திரும்ப திரும்ப ஆனா தொடர்ந்து தவம் மட்டும் பண்றார், ரிஷி ஆயிரணும் அப்படின்னு. அந்த தவத்துடைய எஃபெக்ட் கடைசியில இது ரெண்டும் விலகி அப்புறம் ஒரு விஸ்வாமித்திரரால் ஒரு காயத்ரியை கொடுக்க முடியுது. காமதேனு நந்தினின்னு ஒரு பசு. ஆல்சோ இந்த மாதிரி தான், அதுவும் இந்த விஷ் ஃபுல்ஃபில்லிங் பசு தான் அது. அதை வச்சுன்னும் சில இந்த திலீபன்னு தசரதனுக்கு அப்பாவா அவர் அந்த திலீபனை பத்தி ஒரு ஸ்டோரி. இவர நந்தினிய ஒவ்வொரு நாளும் அது வந்து கூட்டின்னு ஒரு இது வரைக்கும் போவா. அந்த பால் அவரை இது பண்ணணும், மேய்க்கணும். அவருக்கு he will be given the task of அதுல. ஆனா ஒரு நாள் அதுல அம்பாள் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அது மாதிரி ஒரு அந்த ஸ்டோரி இருந்து. அதுல நந்தினி ஒரு சிங்கம் வந்து அதை அடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வரும். அப்ப the story I'm not forgetting it, but நந்தினி இஸ் another. அதாவது நான் படிச்ச ஸ்டோரி தெரியாது, நீங்க தானே. நந்தினி வந்து அடிக்கிறதுக்கு ஒரு புலி ஒண்ணு வரும். அடிச்ச உடனே அவன் நந்தினி சொல்லுவா, எனக்கு வந்து என் குழந்தை இருக்கு, என்னுடைய தங்கைட்ட அதை ஒப்படைச்சிட்டு வரேன், நான் அது வரைக்கும் நீ அடிக்காதன்னு சொல்லும். புலி சிரிக்கும், நீ போயிட்டு உயிரோட திரும்பி வருவியான்னு, எனக்கு சாப்பாடாகிறதுக்கு அப்படின்னு. ஆனால் வந்து இவ திரும்ப கேட்பான். சரி நாம் வேட்டையாடிக்கலாம் போய் சொன்னோம். சரி போயிட்டு வரட்டோன்னு புலிக்கும் தோணும், வந்துடுவார். வந்துட்டு அங்கே வந்து கண்ணுக்குட்டி வரும். கண்ணுக்குட்டிகிட்ட தங்கிட்ட பேசிட்டு நான் போயிட்டு வரேன், இப்போ வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க நந்தினி. ஆனால் கண்ணுக்குட்டி விடாது, பின்னாலேயே துரத்தின்னு வரும். துரத்தின்னு வந்துட்டு புலிக்கு இந்த மாதிரி பார்த்த உடனே சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு, நந்தினி எங்கள் அம்மாவை சாப்பிட்றதுக்கு முன்னால் என்ன சாப்பிடு, நான் உனக்கு பலியாகிறேன், உனக்கு சாப்பாடாகிறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்குட்டி முன்னால் போகும். சத்திய வாக்கு, அதை பற்றி இந்த கதை இருக்குது. எந்த புராணத்தில் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் சத்தியம் அது எவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம சத்தியத்தை இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புலி மனசு மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவான். புலியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அந்த சத்தியம் அப்படின்னு அந்த கதை. இது பஞ்சதந்திரத்துல கூட வந்திருக்கு இந்த கதை. இவா இந்த புலி இந்த மாடை வந்து வளர்க்குற ஒரு சும்மா அது நந்தினின்னு இல்லாம மாடா கதையில வருது. அப்ப அந்த மாடை வந்து ஒரு வயசானவர் வளர்க்குறாரு, அவரும் தானும் போறாரு. நீ இந்த மாடையும் கண்ணையும் விட்டுடு, என்ன வேணா எடுத்துக்கோ. ஏன்னா இப்ப என்னோட பேரனுக்கு அதை படிச்சு காமிச்சேன் நானு. என்னை எடுத்துடு, நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், இவாள்லாம் இனிமேக்கு வாழ வேண்டியவ அப்படின்னு அவ கேட்க, அதை பார்த்து அப்படியே புலி வந்து ரொம்ப மெல்ட் ஆகி, இதெல்லாம் எவ்வளவு தியாகியா இருக்கீங்க, உங்க 3 பேருமே வேண்டாம். கற்பனை கதையா இருந்தா கூட கற்பனையிலே வச்சுப்போம், ஆனா கூட எவ்வளவு அழகா இருக்கு இந்த கதைகள்லாம். சரி, காமது பிரஜனஷ்டாஸ்மி கந்தர்ப்ப சர்ப்பானாமஸ்மி வாசுகி அனந்தஷ்டா இல்லை பிரஜனஷ்டாஸ்மி கந்தர்ப்ப. கந்தர்ப்பன்கிறது நம்முடைய இவர் மன்மதன் காமராஜன், அவர் தான் கந்தர்ப்ப.
பிரஜன அப்படின்னா ப்ராஜினி, progenies. அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் அதுல வந்து கந்தர்ப்பன் யம மன்மத ராஜா, ரதி மன்மதன். அப்போ போதும், பின்ன நான் டைம் ஆகுது. மன்மதனை பத்தி ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. மன்மத நிறைய கதைகள் இருக்கு மன்மதனை வைத்து. சிவன் வந்து ஒன்று காலனுக்கு உதைக்கிறான், மரண பயத்தை, மரணத்தை உதைக்கிறான். அடுத்தது மன்மத்தை காமதேவனை எரிக்கிறான். ஸோ இது ரெண்டு தான். ஒன்று மரண பயம், அடுத்தது காமம். ரெண்டையும் வென்றவன், ரெண்டையும் ஆட்கொண்டவன் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி. யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அந்த கதையில ஒரு என்னம்மா கேட்கலாமா? என்னம்மா புரியல சௌமியா? கட் ஆயிடுதா? பேசுறது கேட்கல. நீங்க நான் பேசுறது கேட்கலையா? இல்லையே, கேக்குறது எல்லாருக்கும் கேட்டிருக்கே. நெட் இஷ்யூ போல இருக்கு. சரி, நாளைக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. பிரேமாக்கா உங்களுக்கு கேக்குறதா? ஸ்ரீவாசன் எனக்கு சார் உங்களுக்கு கேக்குறது. கேக்குறதா? எல்லாருக்கும் எல்லாரும் கேட்குறது. நாளைக்கு நான் சென்னை வரேன், பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண.